உத்தரப்பிரதேசத்துல நடந்து வரும் யோகி ஆதித்யநாத் ஆட்சியில இதுவரை 17,000க்கும் மேற்பட்ட என்கவுண்டர்கள் அரங்கேறி இருப்பது மனித உரிமை ஆர்வலர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது பற்றிய விரிவான செய்திகளை ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கலாம். 2017ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற யோகி ஆதித்யநாத் தீவிரவாதிகளையும் சமூக விரோதிகளையும் ஒடுக்க ஜீரோ சகிப்புத்தன்மை கொள்கையை கடைபிடிக்கப் போவதாக அறிவித்தார். இதைத் தொடர்ந்து கடந்த 9 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேச மாநில யோகி அரசு குற்றவாளிகள் மீது அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த 9 ஆண்டுகளில் குற்றவாளிகளாக கருதப்பட்ட 34,253 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. முதல்வராக யோகி பதவியேற்றது முதல் இன்று வரை உத்தரப்பிரதேச போலீசாரின மொத்தம் 17,043 என்கவுண்டர்களை நடத்தியிருக்கு. இதில் 289 பிரபல ரவுடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 11,834 குற்றவாளிகள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் உத்தரப்பிரதேசத்தில் சராசரியாக தினமும் 6 என்கவுண்டர்கள் நடத்தப்பட்டுள்ளது சொல்லப்படுகிறது. அதே சமயம் என்கவுண்டர் நடத்தப்பட்ட போது 18 போலீசார் மரணமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் 1,852 பேர் காயமடைந்தனர் என்றும் அதிகபட்ச என்கவுண்டர் மீரட் மண்டலத்தில் தான் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த மண்டலத்தில் மட்டும் குற்றவாளிகளுக்கு எதிராக 4,813 என்கவுண்டர்கள் நடத்தப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக 8,921 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவர்களில் 3,513 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் தலைமறைவாக இருந்த 97 பிரபல குற்றவாளிகள் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இதேபோல் வாரணாசி மண்டலத்தில் 1,292 என்கவுண்டர்கள் நடத்தப்பட்டதாக பதிவாகியிருக்கு. இதில் 2,426 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு இவர்களில் 29 குற்றவாளிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆக்ரா மண்டலத்தில் 2,494 என்கவுண்டர்களில் 5,845 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 24 பேர் இரத்த வெள்ளத்தில் கொல்லப்பட்டிருக்காங்க. இதேபோல் பரேல் மண்டலத்தில் 2,222 என்கவுண்டர்களில் 21 பிரபல குற்றவாளிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. லக்னோ மண்டலத்தின் 791 என்கவுண்டர்களில் 12 குற்றவாளிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த என்கவுண்டர்கள் உத்தரப்பிரதேசத்தில் குற்றவாளிகள் மத்தியில் அச்சத்தையும் பொதுமக்களிடையே பாதுகாப்பு உணர்வையும் ஏற்படுத்தி இருப்பதாக கருதப்படுகிறது. யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் முதல் என்கவுண்டரை தொடங்கி வைத்த முனிராஜ் என்ற தமிழர் ஆவார். புலந்தசாகர் மாவட்ட எஸ்பியாக இருந்த இவரை உத்தரப்பிரதேச சிங்கம் என அழைக்கப்பட்டார். காஜியாபாத் எஸ்பியாக இவர் பணியாற்றிய போது பல என்கவுண்டர்களை நடத்தியுள்ளார். இவரை போலவே மற்றொரு தமிழரான பி தனேஷ்குமார் என்ற IPS அதிகாரியும் பல என்கவுண்டர்களை நடத்தி காட்டியுள்ளார். இவர் கான்பூர் மாவட்ட கண்காணிப்பாளராக இருந்தபோது விகாஸ் துபே என்ற பிரபல ரவுடியை சுட்டுக் கொண்டிருக்கிறார். இந்திய அளவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 1000க்கும் மேற்பட்ட என்கவுண்டர்கள் நடத்தப்படுவது மனித உரிமை ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியை தொடர்ந்து பின்பற்றுங்கள். நன்றி, வணக்கம்.